وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் நபி முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட அத்துணை பேர்களின் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மிகவும் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு நேரத்தில் நானும் நீங்களும் என்ன செய்கிறோம், அமர்ந்து கொண்டு, அதுவும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு இடத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டு, அதுவும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய செவியறைகளில் வந்து விழுகிற வார்த்தைகளில் உயர்ந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகி அந்த வார்த்தை, அதை கேட்டுக்கொண்டு அதை தொடர்ந்து அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள், அதை கேட்டுக்கொண்டு ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த இஸ்லாத்தில் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துடைய காலை பொழுதில் நீ பரக்கத்து செய் அப்படி என்று கேட்ட அப்படி பெருமதியான ஒரு நேரத்தில் நானும் நீங்களும் என்ன செய்கிறோம், அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சொல்லுவாங்க, மாற்று மத சமூகத்துக்கு தான் எங்கடாக்கள் சொல்கிறது அத்தட்ட கால அட்டட்ட புத்தின்னு சொல்கிறது. அது நம்மக்கிட்ட இருக்கணும், அது நம்மக்கிட்ட தான் என்ன செய்யணும், அது இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், அதுக்கு மாற்றமாக லேட்டாகி சாப்பிட்டு லேட்டாகித்தான் தூங்குறது, லேட்டாகி தான் எழும்புறது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நேரத்தோட சாப்பிட்டு நேரத்தோட எழும்புறாங்க. யார நேரத்தில் பறக்கத்து இருக்குன்னா எங்கட நேரத்தில் பறக்கத்து இருக்குது. ஆனால் அந்த நேரம் தான் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு கஷ்டமான ஒரு சோதனையான ஒரு நேரமாக என்ன செய்யுது, அந்த நேரம் தான் இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் தான் தூக்கவும் பாருது. சுபகு தொழுதுட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை துறக்காமல் கட்டியில் தேடுற மாதிரி தான் என்ன செய்யும், அந்த நேரம் இருக்கும். ஆனால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இந்த காலை பொழுதில் நீ பரக்கத்து செய் அப்படி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதற்கு பிறகு எந்த ஒரு படையை அனுப்புறாலும் காலையில் அனுப்பிடுவாங்களாம், எந்த ஒரு பயணம் போகிறாலும் காலையில் போயிடுவாங்களாம், எந்த ஒரு வியாபாரத்துக்கு போகிறாலும் காலையில் என்ன செஞ்சிடுவாங்களாம், போயிடுவாங்களாம். இது சஹாபாக்கள் அந்த சுன்னாவை பின்பற்றத்தில் இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில் உள்ள ஆழமான நம்பிக்கை என்ன செய்யுது, அது காட்டுது என்பதை புரிஞ்சு கொள்ளும். எனவே ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், ஒரு மூமினுடைய இல்லம், ஒரு வீடு, ஒரு தாயுடைய, ஒரு தந்தையுடைய ஒரு இஸ்லாமிய ஒரு சூழல் என்பது காலை பொழுது என்பது இரவு மாதிரியான ஒரு சூழலாக இருக்கக்கூடாது. அன்றைக்கு நிறைய பேருடைய வீடு அப்படி தான், இரவையில் ஜொலியாக லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், காலையில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறோம், பரக்கத்துக்குரிய நேரத்தை முசீபத்துக்குரிய நேரமாக என்ன செய்கிறோம், நானும் நீங்களும் மாற்றி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவின் நேசத்துக்குரியவர்கள் யார் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தலைப்பை பொறுத்த மட்டும் இதை ஒரு மனுஷன் படித்தானாக இருந்தால், அது உள்ளத்தால் ஒரு மனுஷன் படித்தானாக இருந்தால், இந்த அல்லாஹுக்கு நேசமுரிய மனுஷனாக நான் எப்படியெல்லாம் மாறலாம், அது எவ்வளோ லேசான ஒரு காரியம் என்பதை என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்றால், இந்த உலகத்தில் நம்ம ஒரு ஆளில் நேசம் வச்சிட்டோம் என்றால், நம்ம ஒரு திருமணம் முடிக்க போகிறோம், ஒரு பெண்ணில் நமக்கு ஆசை வந்து ஒரு திருமணம் முடிக்க போகிறோம் என்றால், அந்த பெண் என்ன எல்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாளோ விரும்புகிறாளோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்மட விருப்பு வெறுப்புக்கு அப்பால் என்ன செய்கிறோம்,
அவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கொள்கிறோம். ஆடையை மாற்றிக்கொள்கிறோம், முடி ஸ்டைலை மாற்றிக்கொள்கிறோம், தாடி ஸ்டைலை மாற்றிக்கொள்கிறோம், உணவு ஸ்டைலை மாற்றிக்கொள்கிறோம், கலரை மாற்றிக்கொள்கிறோம், வாகனத்தை மாற்றிக்கொள்கிறோம், தொழிலை மாற்றிக்கொள்கிறோம், உடுக்குற உடுப்பை மாற்றிக்கொள்கிறோம், பேசுகிற பேச்சை மாற்றிக்கொள்கிறோம், நேர காலங்களை செலவழிக்க முன்வாரம், பொருளாதாரத்தை கொடுக்க தியாகம் செய்கிறோம், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறோம். இந்த உலகத்தில் நம்மளை போல இந்த உலகத்தில் வாழுகின்ற இன்னும் ஒரு படைப்பினத்தில் நம்ம நேசம் வச்சிட்டோம் என்றால், பாசம் வச்சிட்டோம் என்றால், அவங்க எப்படி நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறாங்களோ அது மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கொள்ள, தியாகம் செய்து கொள்ள, சிரமப்படுத்தி கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்போ இது இந்த உலகத்தில் ஒரு சொற்பமான இன்பத்துக்கு இவ்வளவு கட்டியான ஒரு பிரயத்தனத்தை நம்ம எடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எங்களை நேசிக்கணுமெண்டா அந்த அல்லாவை பற்றி நம்ம படிச்சிருந்தால் அந்த நேசம் தானாக வரும். அந்த அல்லாவை பற்றி சரியாக படிக்கலண்டா அந்த நேசம் வாரது கஷ்டம். அந்த நேசம் வாரது கஷ்டம். அல்லாவை பற்றி நம்ம நிறைய படிக்க படிக்க அல்லாஹ்வுல அன்பு கூடும், இரக்கம் கூடும், அல்லாஹ்வுடைய பக்கம் பாசம் என்ன செய்யும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் எங்கட மனசில் உள்ள வடுக்கள் எந்த அளவுக்கு தெரியுமா? நாங்கள் எல்லாம் ஒரே கொள்கை பள்ளியில் இருப்போம். ஆனால் இங்கே இருக்கிற பயானுக்கு அங்கே போக மாட்டோம், அங்கே இருக்கிற பயானுக்கு இங்கே வர மாட்டோம். எங்கட மனசை பாருங்கள், நாங்கள் என்ன என்ன குரோதத்தோடு வாழ்கிறப்படி எனக்கு தெரியலை. இப்போ எங்கட தவ்வம் அப்படி தான் போயிட்டு. இப்போ எப்படி தவ்வாண்ட எங்கட இந்த ஷிருக்கு இல்லாத இடத்த ஷிருக்கு அடித்து பேசுகிறது, பிதுஅத் இல்லாத இடத்துல பிதுஅத்தை பேசுகிறது. இந்த பள்ளியில் பிதுஅத் இல்லை, இப்போ பிதுஅத்தை பற்றி பேச சொல்கிறேன். இங்கே ஷிருக்கு இல்லை, ஷிருக்கை பற்றி பேச சொல்கிறது. சஹாபாக்கள் தியாகம் செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு வரலாறு சொல்கிற வரலாறு மாதிரி வாழ்கிறதுக்கு நம்ம தயார் இல்லை. இப்போ அப்படி தான் எல்லா காலமும் மாறி. ஒரு காலம் இருந்துச்சு, ஒவ்வொரு மூலைகள்லையும் அங்கே இங்கே போய் சிரமப்பட்டு தியாகம் செஞ்சு பொருளாதாரத்தை கொடுத்து மேடைகளை போட்டு ஷிருக்குள்ள இடத்துல ஷிருக்கை பற்றி பேசணும். இப்போ எல்லாமே அப்படியே அடங்கி ஒடுங்கி இப்போ எங்களுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு நாங்கள் அங்கே இங்கே இருந்து அங்கே ஒன்று நடந்தா இங்கே வாரல, இங்கே ஒன்று நடந்தா அங்கே போகிறல, அந்த மாதிரியான ஒரு இறுகிய உள்ளமாக போயிட்டு நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி வாழ்கிறவங்க, அல்லாவை நேசம் வைக்கிறவங்க, அல்லாஹ்வோட தூதருக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தவங்க. நமக்கு இடம், சூழல், நேரம், காலம் இது எதுவுமே நமக்கு முக்கியம் அல்ல. சஹாபாக்கள் அப்படி தான் வளர்க்கவும் பட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழக்குள்ள மக்காவில் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. ரசூலா மதீனாவுக்கு போகக்குள்ள மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் மக்காவுக்கு வரணும், ஃபத்து மக்கா கிடைச்சிட்டு அப்படின்னு ஆசைப்பட்ட உடனே ரசூல்லா பார்க்குறாங்க எல்லார மனநிலைமையும் மக்காவுக்கு போய் வாழணும் போல இருக்குது, சொந்த மண் தானே. அப்போ தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்தத்தா ஐயமுத் பில் மதீனா ஃபல்யமுத் பிஹா. மதீனாவில் யாருக்கெல்லாம் மரணிக்க முடியுமோ நீங்கள் மதீனாவில் மௌத்தாகுங்க. மதீனாவில் மரணிக்கக்கூடியவர்களுக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நான் பரிந்துரை செய்வேன் நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்போ மக்காவில் வாழணும் என்று ஆசைப்படுறது ஒரு பிழை அல்ல, மௌத்தாகணும் என்று ஆசைப்படுறது பிழை அல்ல. அதுதான் இருக்கிறதுலேயே பரக்கத்தான உயர்ந்த சிறப்பானது. ஆனால் சஹாபாக்கள் அதை விரும்பினாங்க, தண்ட நாடு ஊருண்டு விரும்பினாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் உடை இல்லை, நீங்கள் இங்கே மௌத்தாயினா தான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் ஷபாத்து செய்வேன், அங்கே இருக்கிறார்கள் அங்கே மௌத்தாகட்டும், இங்கே இருக்கிறார்கள் இங்கே மௌத்தாகட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இந்த அல்லாஹ்வோட தூதரில் அல்லாஹ்வுல உள்ள நம்பிக்கையை எந்த இடத்திலும் என்ன செய்யலை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்களையே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் மனிதர்களே. இப்போ நான் பேசுகிற செய்தியை நீங்கள் எப்படி தெரியுமா கேட்கணும்? குர்ஆன் வசனத்தை நீங்கள் கேட்கக்குள்ள உங்களோட உணர்வு எப்படி தெரியுமா இருக்கணும்? அல்லாஹ் என்னோட பேசுகிறான், இப்போ அல்லாஹ் என்னோட பேசுகிற வார்த்தை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடு இருக்கணும். நான் ஹதீஸ் சொல்லக்க எப்படி தெரியுமா இருக்கணும்? ரசூலுல்லாஹ் என்னோட பேசுகிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியே சஹாபாக்களுடைய வரலாறு சொல்லக்குள்ள இப்போ சஹாபாக்களுடைய அந்த சூழலுக்கு போயிடணும். அப்போ தான் என்ன செய்யும், அது கல்புக்குள்ளே இறங்கும். இல்லாட்டி இதால் கேட்டு இதால் என்ன செஞ்சிடும், அது போயிடும். அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க, அஹப்புன் நாஸ் இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ். அல்லாஹுக்கு மனிதர்களில் மிக மிக விருப்பமானவங்க யார் தெரியுமா? அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்கள் யார் என்றால் மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமாம். சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ்வுக்கு யார் விருப்பமாக இருக்கணும்? நமக்கு யார் விருப்பம்? நமக்கு உதவி செய்கிறவன் விருப்பம், நமக்கு பணம் தாரவன் விருப்பம், நம்மளை பாராட்டுறவன் விருப்பம், நம்மளை மதிக்கிறவன் விருப்பம், நம்மளோட இரக்கமாக இருக்கிறவன் தான் விருப்பம். ரப் அப்படி அல்ல. ரப் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுக்கு யார் விருப்பம் என்றால் அடியார்களோடு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிற போது, மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கிற போது அல்லாஹு தாலா அவனை நேசிக்கிறான், அவனை விரும்புகிறான். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இஸ்லாம் என்பதே பொதுநலம் அல்ல, இஸ்லாம் என்பதே சுயநலம் அல்ல, பொதுநலமானது உண்டு. என்னால் மற்றவருக்கு ஏதாவது ஒன்று நடக்குமாக இருந்தால் அது அல்லாஹுவை நெருங்குவதற்கு ஒரு வழி என்பதை என்ன செய்கிறது? இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. பாருங்க, ரசூலுல்லாஹ் அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 31வது வசனம். குல், நபியே சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் நபியே சொல்லுங்கள், அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். என்ன நீங்கள் பின்பற்றினீங்க என்றால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நேசிக்கிற மட்டுமல்ல, வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். அல்லாஹ் என்ன நேசிக்கணும் என்றால் நான் என்ன செய்யணும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அங்கீகாரம் இவ்வளவத்தையும் நான் விரும்பியோ வெறுத்தோ, என்ற ஊரு, என்ற ஊடு, என்ற சகோதர சகோதரிகள், நான் இருக்கிற மஹல்லா யாரு விரும்பியோ வெறுத்தோ, அல்லாஹ்ட தூதருடைய சொல்லு, செயல், அங்கீகாரம் அது என்ற வாழ்க்கையில் வந்துடணும். நீ வெறுக்காம இரு, நீ சேராம இரு, எனக்கு பிரச்சனை அல்ல. என்ன அல்லாஹ் நேசிக்கணும், நான் அல்லாஹ்ட நேசத்துக்குரிய மனுஷனாக மாறணும் என்றால் நான் அல்லாஹ்ட தூதரை இந்த உலகத்தில் பின்பற்றணும். அந்த பின்பற்றுதலுக்கு நீ யாரு தடையா வந்தாலும் எனக்கு பிரச்சனை அல்ல. எனக்கு தேவை அல்லாஹ்ட விருப்பம். ஏன் தெரியுமா அல்லாஹ்ட விருப்பம் தேவை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில் 6502வது செய்தி. இந்த செய்தியை பாருங்க, கேட்ட செய்தி தான், ஆனால் இதை இப்படி பாருங்க. இன்னல்லாஹ கால், அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ் குதுஸ், அல்லாஹ் சொல்றான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என்ற ஒரு அடியானை எவனாவது நோவினைப்படுத்தினால், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய யாரையாவது ஒரு மனிதனை எவனாவது நோவினப்படுத்தினால், தொந்தரவு கொடுத்தால், துயரங்கள் கொடுத்தால், அல்லாஹ் சொல்றான், ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன். இது லேசான வார்த்தை அல்ல, அல்லாஹ் பேசுகிற வார்த்தை. இந்த உலகத்தில் என்ற அடியான எவனாவது நோவினைப்படுத்து, நான் உன்னோடு நாம் போராட ரெடி அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்றான், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்மா இஃப்தரல்து அலைஹி, என்னுடைய அடியான் நான் விரும்பி கடமையாக்கிய அந்த கடமையான காரியங்களை கொண்டே என் பக்கம் என்னுடைய அடியான் நெருங்குகிறான். இப்போ அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் பாசமாக இருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கடமையான, நிறைய பேருக்கு பாரமான, முனாஃபிக்குக்கு கஷ்டமான, மூமினுக்கு லேசான ஒரு சுபகுடைய அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் என்றால் இப்போ நம்ம உறுதியாக சொல்லலாம், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால், அடியான் நான் இந்த உலகத்தில் கடமையாக்கியதை கொண்டுதான் என் பக்கம் அவன் நெருங்குகிறான். ஒமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்புஹு, என்னுடைய அடியான் உபரியான காரியங்களை, சுன்னத்தான உபரியான காரியங்களை செய்து 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 என் பக்கம் அவன் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை நேசிக்கிற வரைக்கும். அப்படி இந்த உலகத்தில் ஒரு மூமின் அல்லாஹ்வை நெருங்கணும் என்றால் ஃபர்லான விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பான். நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பழக்கத்தை சொல்லுவான். இப்போ சுபகு தொழுதும் நம்ம யாரும் துவா கேட்டிருக்க மாட்டோம், யா அல்லாஹ் லுஹருடைய தொழுகையை இமாஞ்சமாத்தோடு தொழுகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை தாண்டு கேட்டிருக்க மாட்டோம்.
நமக்கு வந்ததெல்லாம் இன்றைக்கு லீவு நாள், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், வைஃபோட வேலை, பிள்ளோட வேலை, இது மட்டும்தான் சிந்தனையாக இருக்கும். இந்த அல்லாஹ் நேசிக்கிற மனுஷன், அல்லாஹ்வை நேசிக்கிற மனுஷன் ஒரு இபாதத்து முடிந்து அடுத்த இபாதத்துடைய சிந்தனையோடு இருப்பான். நம்ம வாழ்க்கையில் அப்படி கேட்குறலையே, ஐஷாவை தொழுதுட்டு இன்றைக்கு சுபஹு தொழுகையை தொழணும், இமாஞ்சமாத்தோட தொழணும், தஹஜத்தை தொழணும், குர்ஆன் ஓதோடும் அப்படின்ற இபாதத்துக்கு நம்ம துவா கேட்குறலையே. ஆனால் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய மனுஷன் கேட்பான். அவன் கேட்டு அதில் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கான எந்த அளவு முயற்சி செய்யணுமோ அந்த அளவு என்ன செய்வான், அவன் முயற்சி செய்வான். ரசூலா சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான், சுன்னத்தான காரியங்களை செஞ்சு 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 அல்லாஹ் அவனை விரும்புகிற அளவுக்கு என்ன செய்வான், அவன் முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பான். ஃபர்லையும் செஞ்சிட்டான், சுன்னத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி அவன் செஞ்சிட்டான் என்றால் அல்லாஹ் எப்படி மாறுறான் பாருங்க. ஃபைதா அஹ்பப்துஹு, அல்லாஹ் எப்படி மாறுறான்டா, குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அல்லாஹ் இந்த அடியான் கேட்கக்கூடிய காதாக அல்லாஹ் மாறிடுறானா. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த காதில் பாவங்கள் வந்து விழாது. பாவமான, அனாச்சாரமான, மற்றவனை பற்றிய குரோதமான, மோசமான சினிமாக்கள், இசைகள் எதுவும் அல்லாஹ்வை நேசிக்கிற, அல்லாஹ் நேசிக்கிற இந்த மனிதனுடைய செவியறைகளில் என்ன செய்யாது, வந்து விழாது. ஏனென்றால் அவனுடைய காதாக அல்லாஹ் மாறிடுவான். அவனுடைய காதாக அல்லாஹ் மாறிடுவான்டா அவனுடைய முழு பாதுகாப்பும் அன்றைய பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பாக இருக்கு. வபஸரஹுல்லதி யுப்ஸிரு பிஹி, பார்க்கிற கண்ணாக அல்லாஹ் மாறிடுவான். நீங்கள் பார்க்குற எப்பயும் நல்லதை தான் பார்ப்பீங்க, நல்லதை தான் உங்களோட கண் தேடும், குறை தேடாது, பாவம் தேடாது, அனாச்சாரம் தேடாது. அல்லாஹ்வுடைய விருப்பத்தை இந்த உலகத்தில் உங்களுடைய பார்வைகள் என்ன செய்யும், தேடிக்கொண்டே இருக்கும். வயதஹுல்லதி யப்திஷு பிஹா, எப்பையும் உங்களோட கை அவனுடைய கையாக மாறிவிடும். அவன் பிடிக்கிற கரமாக, நம்மட கால் அவன் நடக்கிற காலாக. வஇன் சஅலனி, ஏதாவது என்னுடைய அடியான் எனக்கிட்ட கேட்டால் நான் அவனுக்கு கொடுத்துடுவேன். நம்ம எதை துவா கேட்டாலும் அவன் தந்துடுவான். ஏதாவது பாதுகாப்பு தேடினால் நான் அவனை பாதுகாத்துடுவேன். இந்த உலகத்தில் எப்படி ஒரு அடியான் நல்ல மனுஷனுடைய உயிரை பறிக்கிற நேரம் எனக்கு வார தடுமாத்தம் போல நான் எந்த ஒன்றிலும் நான் தடுமாறியது கிடையாது. யார் சொல்கிறான்? அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்னுடைய அடியானை நான் நேசிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய, என்னை நேசிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு அடியானுடைய உயிரை பறிக்கிற நேரம் நான் தடமாறுவது போல வேற எதிலும் நான் தடமாறுவது கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வை நேசிக்கிறதுக்கான வழி ரெண்டே. ஒன்று ஃபர்லான காரியங்கள், இன்னும் ஒன்று சுன்னத்தான காரியம். இதுதான் நமக்கு சுமமாது தெரியும். ஆனால் அது நம்மளோட வாழ்க்கையில் இயல்பாக வந்துட்டும் என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, அல்லாஹுவை இந்த உலகத்தில் நேசிக்கிற மனிதனாக என்ன செய்யலாம், நானும் நீங்களும் மாறலாம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட 9 பண்புகளை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹு தாலா கிட்டத்தட்ட 9 பண்புகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நெருங்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களுடைய பண்புகளாக அல்லாஹு தாலா சொல்கிறான். பாருங்க, சூரத்துல் ஆல இம்ரான் 134வது வசனம் அல்லாஹ் பேசுகிற வார்த்தை, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடிய முஹ்சின்களை அல்லாஹு தாலா நேசிக்கிறான். எப்பயும் ஒரு அடியான் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஒன்று அவனுக்கு அல்லது பிறருக்கு நன்மை செஞ்சு கொண்டே இருப்பான். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான். வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் நன்மை செய்யுங்கள், அல்லாஹு தாலா நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தாலா நேசிக்கிறான். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீனஹும் முஹ்சினூன், அல்லாஹ் சூரத்து நஹல் 128வது வசனம், நிச்சயமாக அல்லாஹு தாலா பயபக்தி உடையவர்களோடும் நன்மை செய்யக்கூடியவர்களோடும் அல்லாஹ் இருக்கிறான். இறையச்சம் உள்ளவர்களோடும் முஹ்சின்களோடுமே என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா இருக்கிறான். அலிஃப் லாம் மீம், இது அலிஃப் லாம் மீம். தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம், இது
ஞானமுடைய அல்லாஹ்வுடைய வேதத்தின் வசனங்கள் ஹுதன் வரஹ்மத்தன் லில் முஹ்சினீன். இந்த வேதம் யாருக்கு தெரியுமா நேர்வழி காட்டும்? யாருக்கு தெரியுமா இந்த வேதம் நேரான பாதையை காட்டி கொடுக்கும்? லில் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடிய முஹ்சீன்களுக்கு மாத்திரம்தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக்க அவ் அலைக். குர்ஆன் உனக்கு சாதகமாக இருக்கும் அல்லது உனக்கு பாதகமாக இருக்கும். நீ பார்க்கிற விதம் அந்த குர்ஆன்ல உனக்கு கிடைக்கும். நீ நல்ல எண்ணத்தோட ஈமானோட இறையச்சத்தோட இறைவனை நெருங்க வேண்டும், நன்மைகள் புரிய வேண்டும் என்ற அந்த மேலான அந்த எண்ணத்தோடு குர்ஆனை நீ படிக்க படிக்க அந்த குர்ஆன் ஹுதன் நேர்வழி காட்டும். அந்த குர்ஆன்ல குறைய தேட 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 அதனால தான் இன்றைக்கு நிறைய பேரை பாருங்க, நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கிழக்கு மாகாணங்களில் பெரும்பாலான இடங்களில் என்ன நடக்குது என்றால், ரசூலுல்லாவை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற போர்வையில் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் புகாரி என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. புகாரி கிதாபை விரித்து ஓதி அதுக்கு நாரிசா கொடுத்து அதில் ஒரு பயானை பண்ணி அதுக்கு பிறகு ஒரு துவா பிரார்த்தனையை ஓதித்தான் முடிப்பாங்க. இப்போ நான் யோசித்தேன் என்னண்டா, சரி இது தப்பு தான், மார்க்கத்தில் இப்படி ஒன்று இல்லை. சரி, இப்போ புகாரி ஓதுறீங்க தானே, இப்போ ஏன் நீங்கள் அரபுல ஓதணும்? மக்களுக்கு தான் இப்போ அரபு தெரியாது, நிறைய பேருக்கு அரபு தெரியாது. இப்போ தான் மொழியாக்கம் வந்து அன்னைக்கு புகாரியுடைய மொழியாக்கம் வந்து ஓதுங்க, ஓத மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஓதினா அதை விட்டுருவான். ஏண்டா வார அவ்வளவும் ஓதப்படாமல் வரும். அதில் ரசூலுல்லாவை பின்பற்றுறது தான் வரும். தமிழில் ஓதினா மைக்கில் ஓதக்க வீட்டில் இருக்கிறார்களுக்கு விஷயம் புரியும். அதனால் தமிழில் ஓதாமல் அரபுலையே ஓதிட்டு என்னடா இன்று பார்த்தா இந்த பிதுஅத்தை செய்கிறதுக்கு நான் சும்மா கேட்குறேன். இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த மார்க்கம் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இறைவன் தந்த அருளை பயன்படுத்தாமல் இருக்கிறது. இந்த தர்ஜுமத்துல் குர்ஆன் இலங்கைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து அல்லது புகாரி முஸ்லிம் மொழிபெயர்ப்பு இலங்கைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 1000 வருஷம் இருக்குமா? 1000 வருஷத்துக்கு முன் நம்மக்கிட்ட இருந்தது என்ன? அரபு தமிழ். அந்த அரபு தமிழ் தான் நிறைய பேர் ஒடுக்கத்து புதன், அந்த புதன், இந்த புதன், அது இது எல்லாமே ஓதினாங்க. அதில் உள்ள லெப்பமாரும் வாங்கிட்டு போனாங்க. அதனால் மார்க்கம் தெரியலை. ஆனால் இப்போ மாஷா அல்லாஹ் மௌலைமார் பயான் பாட்டக்குள்ள இத்தனாவது அத்தியாயம், இத்தனாவது வசனம், புகாரியில் இந்த செய்தி, முஸ்லீமில் இந்த செய்தி, அபுதாவுதில் இந்த செய்தி, திருமிதியில் இந்த செய்தி, இப்னு மாஜாவில் இந்த செய்தி அப்படின்ற ஹதீஸ் இலக்கங்களோட சொல்கிறாங்க. இப்போ மக்கள் யோசிக்கிறாங்க, ஓஹோ மௌலை சொல்கிறது சரியாக தானே இருக்குது, அவர் குர்ஆனில் இருந்து தானே சொல்கிறாரு, அவர் ஹதீஸில் நம்பரோட தானே சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறத காணலையேன்னு மக்கள் மார்க்கத்தை படிக்க துவங்கிட்டாங்க. அதனால் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றதும் அல்லாஹுவை இந்த உலகத்தில் சரியாக வணங்குறதும் இன்றைக்கு வளர்ந்துட்டு வருகிறது. ஆனால் இது எங்கே இந்த குறை இருந்துச்சுன்னு கேட்டால், இந்த ஆக்கள் உடை இல்லை, மொழிபெயர்ப்ப உடை இல்லை. இந்த மொழிபெயர்ப்பை சொல்லியிருந்தால் மக்கள் திருந்திருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை ஏன் சொல்கிறேன்டால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பின்பற்றணும்னா முதலாவது மார்க்கத்தை படிக்கணும், அல்லாஹ்வை புரிந்து கொள்ளணும்னா மார்க்கத்தை படிக்கணும். அதுக்கு நமக்கு மொழி வளம் இருக்கணும். ஒன்று அரபு தெரியணும். அரபு தெரியாட்டி என்ன செய்யணும்? இருக்கிற தமிழில் என்ன செய்யணும்? வாசித்து புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரிஞ்சு கொண்டால் தான் நாங்கள் நன்மை செய்யக்கூடிய மக்களாக என்ன செய்வோம்? மாறுவோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க, இஹ்சான் முஹ்சின்கள், அல்லாஹு தாலா நன்மை செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான். புகாரியில் 50வது செய்தி உங்களுக்கு தெரிந்த செய்தி. ரசூலுல்லாஹ் இந்த முஹ்சின் என்பதை விளங்கப்படுத்துகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு ரசூலுல்லாஹ் இருந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இஹ்சானை பற்றி விளங்கப்படுத்துகிறாங்க. அந்த அப்துல்லாஹ் கஅன்னக தராஹு ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு யராக். அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும், அவனை நீங்க பார்க்காமல் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு வணங்குவதுதான் முஹ்சின், இஹ்சான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இது எல்லாத்திலையும் வரணும். தர்மத்திலையும் வரணும், இபாதத்திலையும் வரணும், ஹஜ்ஜிலையும் வரணும், நோம்புலையும் வரணும், சுனத்தான காரியத்திலையும் வரணும், ஃபர்லான காரியத்திலையும் வரணும். இப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. சூரத்துல் முல்க் 2வது வசனம். அல்லாஹு தாலா உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் தந்திருப்பது உங்களில் யார் அஹ்சனு அமலா, நல்லமல்கள் செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக. நல்லமல் செய்கிறவங்களை தான் என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா நேசிக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும். அல்லாஹு தாலா நேசிக்கக்கூடியவர்கள். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான்
அல்லாஹு தாலா உங்களுக்கு நீதியையும் நன்மையையும் அல்லாஹு தாலா ஏவுகிறான். வபில் வாலிதைனி இஹ்சானன், நீங்கள் உங்களுடைய தாய் தந்தைகளோடு இஹ்சானாக உபகாரம் செய்யக்கூடிய நன்மை புரியக்கூடியவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். வகூலு லின்னாசி ஹுஸ்னன், மக்களோடு பேசுகிற போது நன்மையாக நல்லதாக நீங்கள் பேசுங்கள். இது பில்லத்தி ஹிய அஹ்சன், நீங்கள் தர்க்கிக்கிற போது நல்லதை கொண்டு தர்க்கிக்குங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மக்கள் முஹ்ஸின்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் அடுத்ததாக யாரை விரும்புகிறான்னு பாருங்க. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய உறவுகளை பாருங்க. சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 222வது வசனம். அல்லாஹு யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹு தாலா பரிசுத்தமானவர்களையும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களையும் அல்லாஹு தாலா நேசிக்கிறான். யூதர்கள்ட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்னென்றால், புகாரில் வர செய்தி, இந்த பெண்கள் மாதத்திட்டு வந்தால் அவங்கள இருக்கிற இடத்தை விட்டு தூரமாக்கி ஓரமாக்கி அவங்கள இவங்களோடு இல்லாமல் ஒன்றாக இருந்து சாப்பிட்றது குடிக்கிறது அந்த வேலைகள் கூட செய்யாமல் இவங்களை தூரத்தில் வைப்பாங்க. தனியாக ஒரு இடத்தை கட்டி அதில் தான் நெசுவாங்க. இந்த பெண்களை போடுற ஒரு வழக்கம் யூதர்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வயஸ்அலூனக அனில் மஹீத், இந்த இதுகளை பற்றி நீங்கள் மஹீதை பற்றி கேளுங்க, குல் ஹுவ அதன், மாதவிடாயை பற்றி கேளுங்க, அது ஒரு தீட்டு தான். ஃபஅத்தஸிலு நிஸா ஃபில் மஹீத், அந்த மாதவிடாய் வருகிற காலத்தில் நீங்கள் பெண்களை விட்டும் பிரிஞ்சிருங்க, படுக்கையில் இல்லறத்தில் சேராமல் என்ன செய்யுங்க, பிரிஞ்சிருங்க. வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யதுஹுர்ன, அவங்க சுத்தமாகிற வரைக்கும் அவங்களோடு இங்கே இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆனில் இறக்கிட்டான். இப்போ யூதர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, பாருடா இந்த முஹம்மத், நாங்கள் இந்த பெண்களுக்கு தீட்டு வந்தால் வேற ஒதுக்கி வைக்கிறோம், அவங்கள எங்களோட சேர்க்கிற இல்லை. இந்த முஹம்மது வந்துக்கிட்டு ஒன்றை விடுறாரு இல்லையே, நாங்கள் சொல்கிறதுக்கு முரணாத்தானே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் பெண்களை கிட்ட எடுக்கக்கூடாது, அவங்களோடு உறவாடக்கூடாது, ஒன்றாக இருக்கக்கூடாது, ஒன்றாக தூங்கக்கூடாது, உணவுகள் உண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள வேறாக வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த முஹம்மது எங்களுக்கு மாற்றம் செய்யறதுக்காகவே அவங்களோட எல்லாம் செய்யலாமா, இல்லறத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாதாம். என்ன இந்த முஹம்மத் நாங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் முரணாவே சொல்லி கொண்டிருக்கிறாரு அப்படி என்று யூதர்கள் சொன்னாங்க. இதை கொஞ்சம் சஹாபாக்கள் அப்பாத் இப்னு பிஷிர் போன்ற சில சஹாபாக்கள் கேட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அதை கொஞ்சம் மாற்றலாதா, ஏன்னா யூதர்கள் நினைக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு எதிராகவே எல்லாத்தையும் சொல்கிறீங்க அப்படின்ட்டு யூதர்கள் நினைக்கிறாங்க. அது அப்படித்தான், அவங்க நினைக்கிற மாதிரி பெண்கள் அப்படியே வச்சிட இயலாதா யார சொல்ல, அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு. ரசூலுல்லா பார்த்த பார்வை, முகத்தில் உள்ள அந்த அந்த ரசூலுல்லாவுடைய கோபம் வந்தவங்களுக்கு விஷயம் ரசூலுல்லா ஒன்றும் பேசலை, வந்த ஆத்திரம் அவங்களுக்கு புரிஞ்சிட்டு ரசூலுல்லாவுக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னு என்ன செஞ்சு புரிந்து போச்சு என்பதை பார்க்கும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சுத்தம் என்பது இஸ்லாத்தில் மிக பிரதானமான ஒன்று. ஆனால் அந்த சுத்தம் எதில் அசுத்தமாகுதோ அதில் மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த அசுத்தத்தை பார்க்கணும். மற்ற நேரங்களில் நம்ம அசுத்தமாக பார்க்க தேவையில்லை என்பதை புரிஞ்சுக்கணும். நான் ஒரு 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 10 வருஷத்துக்கு முதல் இருக்கும் இந்த காத்தாங்கோடியில் உள்ள பயில்வாண்ட பள்ளிக்கு போனேன். அப்போ போனால் நான் மௌலை என்று சொல்லிட்டுலாம் போகலை. அப்போ போனால் அங்கே இருக்கிறாங்க திக்ரு தானே, திக்ரு தான் அவங்க திக்ர் ஹத்தாய தியக்கல் யக்கீன். நீங்கள் மௌத்து வார வரைக்கும் அல்ல, நீங்கள் என்ன செய்யணும், உறுதி வார வரைக்கும் தான் தொலை சொல்கிறோம் அல்லாஹ் தாலா. நம்ம சொல்கிறோம் யக்கீன் என்பது மௌத்து. மௌத்துக்கு 2 பேர் இருக்கு, ஒன்று மௌத்ஸ், அடுத்தது யக்கீன். மௌத்துக்கு யக்கீனுன்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா மௌத்து யக்கீனுண்டா உறுதி தானே, மௌத்துண்டா மரணம், யக்கீனுண்டா உறுதி. ஏன் உறுதின்னு சொல்கிறேன்னா மௌத்து இந்த உலகத்தில் வாரது உறுதி, அதனால் மௌத்துக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது யக்கீனு. அதனால தான் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல நீங்கள் மௌத்து வார வரைக்கும் என்ன செய்யுங்க, நீங்கள் தொழுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் தாலா. இதை அவங்க எப்படி புரிஞ்சு கொண்டாங்கன்னா உறுதி வார வரைக்கும் தொழுங்க அப்படின்னு. அவங்க பாங்கு கேட்ட உடனே இப்படி நிற்பாங்க, நின்றுட்டு ரைட் என்ன வணங்கி முடிஞ்சு, இவ்வளவுதான் அவங்கட இது. அடுத்தது திக்ரு தான், அந்த பாட்டியெல்லாம் திக்ரு தான். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க என்றால் இந்த தொழுகை கடமை இல்லை, உறுதி வந்துட்டோம்னா தொழுகை கடமை இல்லை. தொழுகை என்பது உது செய்யணும். இந்த உதுவை நீங்கள் யோசிச்சு பாருங்க, உதுவை யோசிச்சு பார்த்தா என்ன செய்யணும், தொழுகிறதுக்கு முதல் ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னா
முகத்தை கழுவணும், கையை கழுவணும், காலை கழுவணும், தலையை மசுகு செய்யணும். இதுதான் தொழுகைக்கு மிக பிரதானமான சுத்தம். இந்த சுத்தத்துக்கும் தொழுகைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாந்தார். தொழுகை தானே, தொழுகைக்காக வேண்டி ரசூல்லா சொன்னது அதுதானே செய்யணும். நம்ம ரசூல்லா சொன்னதை செஞ்சுட்டு போய்த்துடணும், கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ யூதர்கள் வந்துக்கிட்டு ரசூல்லா கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வட்டி கூடான்னு சொல்கிறீங்க, வியாபாரமும் வட்டியும் ஒன்று தானே, ஒன்று போல தானே இருக்குது. அது சாமானை கொடுத்துட்டு வாங்குறீங்க, இது சல்லியை கொடுத்துட்டு வாங்குறீங்க, ரெண்டு ஒன்று போல தானே இருக்குன்னாங்க. ஆனால் அல்லாஹ் அதை சொல்ல இல்லை. வட்டி என்பது வேற, வியாபாரம் என்பது வேற. ஆனால் யூதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. இவன் சொன்னான், தொழுகைக்கு நீங்கள் வாரத்துக்கு சுத்தம் செய்யணும்ன்றீங்க. சரி, இப்போ உதுவை முறிக்கிற காரியம் என்ன? 1க்கு 2க்கு போகிறது அல்லது காற்று பிரிகிறது, இதெல்லாம் போனால் என்ன செய்யும்? உது முறிஞ்சிடும். சரி, இப்போ நீங்கள் பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம் போன இடத்துல கழுகுறீங்க, ஓகே, உது முறிஞ்சா கழுகுறீங்க. இப்போ காற்று போனால் என்னத்துக்கு நீங்கள் முகத்தையும் கையையும் காலையும் தலையையும் மூக்கையும் வாயையும் காலையும் கழுகுறீங்க? நீங்கள் அங்கே தானே கழுகிருக்கணும், அப்போ உது இல்லை தானே. இந்த செய்தியை நம்மட இளைஞர்கள் அல்லது இதை மார்க்கத்தை தெரியாதவங்களுக்கு சொன்னால் அதுதானே அப்பா, உது முறிஞ்ச இடத்துல சுத்தம் செய்கிறது தானே நியாயமானது. உது முறிஞ்ச இடத்துல சுத்தம் செய்யாமல் வேற எங்கேயோ சுத்தம் செய்கிறது நியாயம் இல்லையே என்று சொல்கிற மாதிரி சிந்தனை செஞ்சிடும், வந்துடும். அல்லாஹ் ரசூலை சரியாக புரியாதவர்கள் அப்படிதான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. சுத்தம் என்பது இஸ்லாத்தில் இஸ்லாம் சொன்ன மாதிரி செய்கிறது தான் சுத்தம். சுத்தம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நேசிக்கிறான் என்பதை அல் குர்ஆனில் என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுத்தம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் உங்களுக்கு தெரியும் என்பதனால அதனை செய்யலை, பெருசாக நான் அப்படியே நீட்டிட்டு போகலை. அதில் ஒன்று தான் அந்த வசனத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் உண்டு. அடுத்தது இஸ்திக்ஃபார், தவ்வாபீன்கள், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் உண்டு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹதீஸை மட்டும் மனசால நம்ம செய்த பாவத்தோடு சேர்த்து நீங்கள் பாருங்கள். புகாரியில் 6309வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபதி அப்திஹி ஹீன யதூபு இலைஹி. நம்ம செஞ்ச பாவத்துக்கு, நம்ம செஞ்ச தப்புக்கு அல்லாஹ் கிட்ட தௌபா செய்கிற போது அல்லாஹ் படுற சந்தோஷம் இருக்கே, அது அளவே கிடையாதாம். எப்படி ஒரு ரப்பு இவன், நம்மட ரப்பு எப்படிப்பட்டவன்? நம்ம செஞ்ச பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிற நேரம் அல்லாஹ் படுற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அது நிகரே கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், உங்கள ஒரு மனுஷன் ஒரு வனாந்தரமான யாருமே இல்லாத அப்படி ஒரு கட்டாந்தரை பூமியில் அவன் வாகனத்தில் உணவோடு அப்படியே இருக்கிற நேரம், அவன் வாகனம் உணவு எல்லாமே அழிஞ்சு எந்த விதமான நிற்கதையும் இல்லாமல், ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல், ஆள் உதவி இல்லாமல், வாகன உதவி இல்லாமல், உணவு உதவிகள் இல்லாமல் தட்டு தனியாக தட்டு தடுமாறி நிற்கிற போது எதிர்பாராத விதத்தில் உணவும் போறதுக்கான வாகனமும் கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவானோ அதை விடவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் செய்கின்ற தௌபாவின் போது அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுறான். சுப்ஹானல்லாஹ், என்ன சந்தோஷம், இதுக்கு என்ன நிகர்? அடி நம்ம செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் கிட்ட போய் அழுது தொழுது மன்றாடி தௌபா செய்தால் அந்த கூட்டத்தார அல்லாஹ் நேசிக்கிறானாம். ஆனால் அல்லாஹ் அப்படி விரும்புகிறானா? அந்த நேரத்தில் அடியான் வந்துக்கிட்டு அல்லாஹும்ம அன்ஸ அபுதி வ அன ரப்புக், அவன் மாறி பேசுகிறான், நான் தான் உண்ட எஜமான், நீ என்ற அடிமை, அப்படி என்று சந்தோஷத்தில் அவனை புரிந்து கொள்ளாமல் அவன் பேசுகிற அந்த வார்த்தையை பார்த்து அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுறான். டம்மண்டா நீ எல்லாம் ஒரு வாப்பவான்னு கேட்டால் உடனே கொலை தான் நடக்கும். அது என்னத்தில் கேட்டான்ல, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் சந்தோஷத்தில் அவன் தட்டு தடுமாறி நான் தான் உண்ட ரப்பு, யாரெல்லாம் நீ என்ற அடிமை அப்படின்னு சொல்கிறத பார்த்து அடியான் செய்கிற அந்த இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹு தஆலா அவ்வளவு சந்தோஷப்படுறான் என்ற செய்தியை அல் குர்ஆனில் சொல்கிறான். ஏன் சொல்கிறேன்டால், அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களில் இந்த தவ்வாபீன்கள் மிக மிக பிரதானமானவன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து நூஹ் 11-12வது வசனம், ஃபக்குல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அவன் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இஸ்திக்ஃபார் செஞ்சால் என்ன கிடைக்கும்? 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதுராரா,
உங்களுக்கு தொடர்ச்சியான மலைகளை அல்லாஹு தஆலா தருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய உணவு ரிஸ்குக்கும் ஃபிஸ்ஸமா, உங்களுடைய உணவு வானத்திலே இருக்கிறது. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றார், உங்களுக்குரிய உணவுகள் எல்லாமே வானத்திலே இருக்கிறது. அல்லாஹு தஆலா வானத்தில் இருந்து தான் உங்களுக்கு உணவளிக்கிறான். அல்லாஹு தஆலா பேய்கிற மலையின் ஊடாக இந்த பூமியில் பரக்கத், விவசாயம், கால்நடைகள், செழிப்புக்கள், பரக்கத்துக்கள் எல்லாமே என்ன செய்கிறது, இந்த பூமிக்கு கிடைக்குது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல பரக்கத்துக்குரிய சில விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்றான். மரம், ஒரு மரத்தை அல்லாஹ் பரக்கத்துக்குரிய மரம்னு சொல்றான். ஜெய்துன் மரம், அது அல்லாஹ் பரக்கத்துக்குரிய மரம்னு சொல்றான். ஜெய்துன் என்ன, அது பரக்கத்துன்னு சொல்றான். மழை தண்ணி இருக்கு தானே, வானத்தில் இருந்து பேய்கிற மழை நீர், அது பரக்கத்துக்குரிய நீர்னு சொல்றான். உண்மைதான். ஏண்டா இங்கே உள்ள என்ன நீரை எடுத்தாலும் கெமிக்கல் இருக்கும். வானத்தில் இருந்து வார நீரை எடுத்து அதில் சுத்தத்தை தவிர வேற அசுத்தமே இருக்காது. அல்லாஹ் அந்த தண்ணீரை குர்ஆனில் அது பரக்கத்துக்குரிய நீர் அப்படின்னு சொல்றான். அல்லாஹு தஆலா இஸ்திக்பார் செய்தால் உங்களுக்கு என்ன செய்வான் என்றால், யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு தொடர்ச்சியான மலைகளை அவன் உங்களுக்கு தருவான். வயும்திதுக்கும் பி அம்வாலிம் வபனீன், அவன் உங்களுக்கு பிள்ளைகளையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹு தஆலா தருவான். வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, தோட்டம் துறவுகளையும் ஆறுகளையும் உங்களுக்கு பெருக்கெடுத்து ஓட செய்வான். நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்மட ரப்பு கிட்ட நம்ம துவா கேட்டால், துவா கேட்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறார்கள், அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படி நீங்க செய்த பாவத்துக்கு நீங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்டால் உங்களுக்கு தொடரான மழை கிடைக்கும், பாவம் மன்னிக்கப்படும், பிள்ளைகளில் பரக்கத்து கிடைக்கும், உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும், தோட்டங்களும் துறவுகளும் ஆறுகளும் பெருக்கெடுத்து ஓடும். இப்படிப்பட்டவங்களை அல்லாஹு தஆலா விரும்பி அவர்களுக்கு இவ்வளவு அன்பளிப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான். நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த பாவம் செய்தவன் தான் தௌபா செய்யணும்னு நினைக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன செய்யறல, துவா கேட்கறல. நம்ம என்ன நினைக்க, தௌபா செய்யறது யாரு, பாவம் செஞ்சுக்கணும், விபச்சாரம் செஞ்சுக்கணும், குடிச்சிருக்கணும், கொலை செஞ்சிருக்கணும், அப்படி செஞ்சவன் தான் தௌபா செய்யணும். மற்றவன் என்னத்துக்கு தௌபா செய்யணும் என்று யோசிக்கிறோம். இல்லை, அதுதான் என்னுடைய மிக பிரதானமான பிழை. நம்ம அல்லாஹ்வை நெருங்காம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ரசூலுல்லாஹ் என்ன பாவம் செஞ்சார், சஹாபாக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க, சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவங்க தௌபா செய்யாம இருக்கணும் என்றால் ரசூலுல்லாஹ் தான் தௌபா செய்யாம இருந்திருக்கணும். இஸ்திக்பார் செய்யாமல் இருக்கணுமாக இருந்திருந்தால் ரசூலுல்லாஹ் இஸ்திக்பார் செய்யாமல் இருந்திருக்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட தடவைகள் இஸ்திக்பார் செய்வார்களாம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவராம். அவரே பாவ மன்னிப்பு தேடுவார் என்றால், பாவ மன்னிப்பு அல்லாஹ் அவங்கள விரும்புகிறான் என்றால், ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் நாள்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இஸ்திக்பார் ஒரு நாளும் ஒரு நேரமும் அவர்களை விட்டும் கடக்காமல் போனது கிடையாது. விடிய விடிய நின்று என்ன செய்வாங்களாம், இஸ்திக்பார் செய்வாங்களாம். அழுது அழுது இஸ்திக்பார் செய்வாங்களாம். எதை எடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அல்லாஹ் கிட்ட கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் பாவம் செய்ய மாட்டாங்களாம். ஆனால் சுவர்க்கவாதியா சின்ன பருவத்தில் இருந்து பாவத்தில் பாதுகாக்கப்பட்டாங்களாம். பாவத்தில் பாதுகாக்கப்பட்டாங்களாம். அல்லாஹ் தஆலா அவரை எல்லா சந்தர்ப்பத்திலும் பாவத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தானாம். ஆனால் பாவ மன்னிப்பு கேட்பாராம். விடிய விடிய அழுவாராம், விடிய விடிய தொழுவாராம். அவர் அழாத நாளே இல்லையா, ஆனால் பாவ மன்னிப்பு தேடுவாராம். நம்ம விடிய விடிய பாவம் செய்கிறோம், ஆனால் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் இல்லை. ஏன் கேட்கிறோம் இல்லை? நம்மளை அல்லாஹ் நேசிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லை. நம்மளை அல்லாஹ் நேசிக்கணும் என்று நம்ம விரும்பினால் அல்லாஹ் கிட்ட எப்பையும் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாவம் செய்தவர்கள் தான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது அல்ல. அல்லாஹுவை இந்த உலகத்தில் விரும்புகிறவர்கள், அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் தான் பாவ மன்னிப்பு இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களையும் சுத்தவாளிகளையும் அல்லாஹு தஆலா நேசிக்கிறான் என்று சொல்லுகிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்னு பாருங்க. வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. அல்லாஹ்வின் மீது யார் பொறுப்பு சாட்டுகிறார்களோ அவர்களை அல்லாஹ்
நேசிக்கிறான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வுல பொறுப்பு சாட்டினால் அல்லாஹ் நேசிக்கிறானா. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. இந்த பொறுப்பு சாட்டுறதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் நமக்கிட்ட அந்த பண்பு இல்லை. ஆனால் நமக்கிட்ட ஆறறிவுன்னு சொல்கிறோம், மற்றதில் ஐயறிவுன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கிட்ட இருக்கிற தவக்குள் நமக்கிட்ட இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க திருமிதியில் 2344வது செய்தி, லவ் அன்னக்கும் குந்தும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் அல்லாஹுவில் உறுதியான தவக்குல் வைப்பீர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா பறவைகளுக்கு உணவளிக்கிற மாதிரி உங்களுக்கு உணவளிப்பான். நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஆனால் இது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்ற பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உணவளிப்பான். அல்லாஹ் எப்படி பறவைகளுக்கு உணவளிக்கிறான்? யர்சுக்கு தயரு, ஒரு பறவைக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான். காலையில் வெறும் வயிற்றோட போகுது, தூங்கக்குள்ள அதுக்கு கற்பனை இல்லை. நாளைக்கு எந்த தோட்டத்துக்கு போகிறது, எந்த காணியில் போய் பயிரை தின்றது, எந்த சோத்து பார்சலை தூக்குறது, எங்கே நம்மளோட உணவு இருக்கும், வடக்கு பக்கமா கிழக்கு பக்கமா, எந்த பக்கம் காத்தடிக்கும், எந்த பக்கம் மழை பெய்யும், நம்ம காலையில் யார் சாப்பாடு தருவா, நமக்கு யார் உம்மா வாப்பா, இந்த சிந்தனை எல்லாம் பறவைக்கு கிடையாது. பறவை காலையில் வெறும் வயிற்றோடு பறந்து போகிறது, அல்லாஹுவின் மீது தவக்குல் வைத்து. நீ தான் படைச்சா, நீ தான் சாப்பாடு தரணும், அதனால் நான் பறக்கிறேன் என்று பறவை வெறும் வயிற்றோடு பறந்து போகிறது. மாலையாகிற போது அது வயிறு நிரம்பி திரும்பி வருகிறது. இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா தாயுடைய கருவறைக்குள் இருக்கிற பிள்ளைக்கு உணவளிப்பது என்பது ஒரு ஆச்சரியம் அல்ல. ஏனில்லை என்றால் தாயுடைய தொப்புள் கொடி ஊடாக அந்த உணவு பிள்ளைக்கு போய் சேருகிறது, அது ஆச்சரியம் அல்ல. ஆனால் வயிற்றிலே உள்ள முட்டை வெளியே வந்ததன் பிறகு அந்த முட்டைக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் அந்த முட்டைக்குள் வளருகிற அந்த உயிரினத்துக்கு இறைவன் உணவு கொடுக்கிறானே, அதுதான் ஆச்சரியம் என்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அதுதானங்க ஆச்சரியம். அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் என்ற நம்பிக்கை ஒரு மனுஷன்ட்ட வந்துட்டோம்னா, நீ தொழில் செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, உழைச்சாலும் சரி, முயற்சி செய்யணும். நான் முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சில வசனங்களை பார்த்தால், சில செய்திகளை பார்த்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் இறைவனை நம்பி வாழ்ந்த மக்களை கைவிட்ட வரலாறே கிடையாது. எப்படியோ இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்து நிம்மதியாக இறைவனுடைய தவக்குலோடு வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய அருள் செய்திருக்கிறான். பாருங்க, ரசூலுல்லாஹ் காலையில் எழும்பின உடனே, முதலாவது எழும்பின உடனே, தஹஜ்ஜத்துக்கு எழும்பின உடனே ஒரு துவா கேட்பாங்க. புகாரியில் 6317வது செய்தி, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். அந்த 100 சமாவாத்தி வல் அர்தி வமம் ஃபீஹின், நீதான் வானத்துடைய பூமியுடைய அதில் உள்ளவைகளுடைய பிரகாசம், வெளிச்சம். இந்த துவாவை பாருங்க, வலக்கல் ஹம்து, எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். அந்த கையுமு சமாவாத்தி வல் அர்தி வமம் ஃபீஹின் வலக்கல் ஹம்து, இந்த வானம் பூமியுடைய அத்துணையும் உன்னுடைய கைக்குள் இருக்கிறது, உனக்கே எல்லா புகழும். அந்தல் ஹக், நீ உண்மையாளர். எழும்பின உடனே, காலையில் எழும்பின உடனே, அந்தல் ஹக், நீ உண்மையாளர். வதுகல் ஹக், உண்ட வாக்குறுதி உண்மையானது. வகவுலுக ஹக், உன்னுடைய வார்த்தைகள் உண்மையானது. வலிகாஉக ஹக், உன்னை மறுமையில் சந்திப்பது என்பது உண்மையானது. வல் ஜன்னத்து ஹக்குன், சுவர்க்கம் என்பது உண்மையானது. வன்னாரு ஹக்குன், நரகம் என்பது உண்மையானது. வஸ்ஸாஅத்து ஹக்குன், மறுமை நாள் என்பது உண்மையானது. வன் நபியூன ஹக்குன், நபிமார்கள் என்பவர்கள் உண்மையானவர்கள். முஹம்மதுன் ஹக்குன், முஹம்மதாகிய நான் உண்மையாளன். அல்லாஹும்ம லக்க அஸ்லம்து, உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வ அலைக்க தவக்கல்து, உன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன். சுப்ஹானல்லாஹ், காலையில் எழும்பின உடனே, நித்திரையில் இருந்து எழும்பின உடனே தொழுகிறதுக்கு முதல் ரசூலுல்லாஹ் கேட்ட பிரார்த்தனைகளில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்வை எப்படி புகழோடுமோ அப்படி புகழ்ந்து 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 புகழ்ந்து
ஏண்டா அல்லாஹ்க்கு அதுதானே விருப்பம். அல்லாஹ்க்கு என்ன தெரியுமா விருப்பம்? அல்லாஹ்வை புகழ்றது அல்லாஹ்க்கு விருப்பம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையில் நான் ஷஃபாத்து செய்கிற நேரம் சுஜூதில் இருப்பேன், நான் அல்லாஹ்வை அந்த நேரத்தில் ஒரு புகழ்ச்சியோண்டு புகழுவேன். எனக்கு இப்போ அது என்னன்னு தெரியாது, அல்லாஹ் அப்போ எனக்கு இல்ஹாமியத்தான முறையில் அதை தருவான். அதுக்கு பிறகுதான் முஹம்மதே உங்களோட தலையை உயர்த்துங்க, கேளுங்க, கொடுக்கப்படும் என்று சொல்வான். அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு வ அலைக்க தவக்கல்து, யா அல்லாஹ் உன் மீது நான் என்னுடைய எல்லா காரியங்களையும் ஒப்படைக்கிறேன். வபிக்க ஆமன்த், உன்னை நான் ஈமான் கொள்கிறேன். வ இலைக்க அனப்து வபிக்க ஹாசம்து, உனக்குட்ட தான் நான் பேச இயலும், உனக்குட்ட தான் நான் வாதாட இயலும். வ இலைக்க ஹாக்கம்து, உனக்குட்ட தான் நான் என்ன செய்வேன், வாக்குவாதப்பட இயலும். ஃபக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அக்கர்து, யா அல்லாஹ் என்னுடைய முந்திய பாவத்தையும் மன்னிப்பாயாக, என்ற பிந்திய பாவத்தையும் மன்னிப்பாய். யாருங்க? ரசூலுல்லாஹ். எப்போ? தஹஜ்ஜுடைய நேரத்தில். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். அல்லாஹ்வுல தவக்குல் வைத்து அல்லாஹ்வை புகழ்ந்து சொர்க்கம், நீ, உன்னுடைய சந்திப்பு, உன்னுடைய நரகம், உன்னுடைய நபிமார்கள், நான் எல்லாமே உண்மையா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒன்றுல நான் தவக்குல் வைக்கிறேன் யா அல்லாஹ். ஃபக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அக்கர்து, என்னுடைய முந்திய பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக, என்னுடைய பிந்திய பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக. ஒமா அஸ்ரர்து ஒமா அலன்து, நான் இரகசியமாக செய்த பாவத்தையும் நான் பரகசியமாக செய்த பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக. அந்தல் முகத்திமு வ அந்தல் முஅக்கிர், நீதான் ஆரம்பமானவனும் நீதான் இறுதியானவனும். இந்த உலகம் படைக்கப்படுற போது நீதான் ஆரம்பத்தில் இருந்தா, அழிக்கப்பட்டுடும், யாருமே இருக்க மாட்டா, நீதான் யா அல்லாஹ் இருப்பா. லா இலாஹ இல்லா அன்ஸ, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பின உடனேயே முதலாவது அல்லாஹுவை புகழ்ந்து இஸ்திக்பார் செய்து அல்லாஹுவின் மீது தவக்குல் வைத்ததன் பிற்பாடுதான் அவருடைய தஹஜ்ஜுடைய தொழுகையே ஆரம்பமாகும். என்றால் அல்லாஹு தாலா அப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹு தாலா நேசிக்கிறான் என்றால், அப்படித்தான் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்றால், இந்த பிரார்த்தனைகள் நம்முடைய பெட்ரூமில் தலைக்கு மேலே ராம் பண்ணி கொழுகி வைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் எழும்புகிற போதும் அதனுடைய அர்த்தத்தையும் யதார்த்தத்தையும் அறிந்து தெரிந்து உணர்வுபூர்வமாக ஓதுகிற போதும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியார்களாக நிச்சயமாக நானும் நீங்களும் வாழலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த பக்கத்து கடையில் ஒரு புஷ் பைசிக்கல் ஒன்றை வச்சு யாரோ லொக் பண்ணிவிட்டு வந்திருக்கிறாங்க போல், அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி கேட்கும். அதை போய் தயவு செய்து என்ன செய்யுங்க, எடுத்து வச்சுட்டு வாங்க. அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்வான். ரைட். அல்லாஹு தாலா நேசிக்கக்கூடிய அல்லது அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களில் இஸ்திக்பார் செய்கிறவர்கள், தௌபா செய்கிறவர்கள், அடுத்ததாக சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தது வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், விரும்புகிறான். பொறுமையாளர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மூமின்களை சோதிப்பான், நல்லவங்களை சோதிப்பான். இந்த உலகத்தில் மூமின்களை சோதிச்சிருக்கிறான், நல்லவங்களை சோதிச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் நேசிக்கிற மனிதன் அந்த சோதனையில் என்ன செய்வான், பொறுமையாக இருப்பான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அல்லாஹ் உங்களை பசியை கொண்டு சோதிப்பான். பசி என்பது லேசான ஒன்றல்ல, ஆனால் பசியை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஹந்தக்குடைய யுத்தம் அகல் தோண்டி கொண்டிருக்கிறாங்க, அகல் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜாபிர் அவங்க பார்க்குறாங்க, ரசூலுல்லாவுடைய வயிறு அப்படியே ஒட்டி, வயிற்றில் ஒன்றும் இல்லாமல், நம்ம பன் திண்டுக்கிட்டு இருக்கிறோம், ரசூலுல்லாவுடைய வயிறு ஒட்டி சாப்பாடு ஒன்றுமே இல்லாமல் காஞ்சி போய் இருக்குது, காஞ்சி போய் இருக்குது. யார்? ரசூலுல்லாவுடைய வயிறு. இதை பார்த்துட்டு இவருக்கு சரியான கவலை. வீட்டுக்கு போகிறார், வைஃபை கூப்பிட்றார், வாங்கப்பா
ஏதாவது இருக்குதா? ரசூலுல்லாவை பார்த்தேன், வயிறு ஒட்டி போய் இருக்குது, மண்ணெல்லாம் ரசூலுல்லா வயிற்றுல படிஞ்சு போய் இருக்குது. ஏதாவது உணவு இருக்குதா கொடுக்குறதுக்குன்னு கேட்டாங்க. அவ சொன்ன ஒன்றுமே இல்லையே வீட்டுல. சஹாபாக்கள்ற வாழ்க்கை. ஆனால் ஒரு தொழிற்கோதுமை இருக்குது, அது சுத்தம் பண்ணவும் இல்லை. நீங்கள் அதை சுத்தம் செய்யுங்க. வீட்டில் இப்போ தான் வளர்ந்து வர சின்ன ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குது, சின்ன ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டியை நான் என்ன செய்கிறேன், நான் அறுக்கிறேன், நீங்கள் அந்த கோதுமையை சுத்தம் பண்ணுங்க. இவர் ஆட்டை அறுக்கிறார், அவள் கோதுமையை சுத்தம் பண்ணுறாங்க. ஆடு அறுத்து முடியக்குள்ள அதையும் சுத்தமாகி முடிச்சு. இப்போ மனைவி கிட்ட சொல்கிறாரு, நான் போய் ரசூலுல்லாவை கூப்பிட்டு வாரேன், இதை நீங்கள் ரொட்டியை சுட்டு இந்த ஆட்டை ஆக்குங்க. புகாரில் வர சரி, போய் கூட்டிகிட்டு வாங்க. போகிறவரை கூப்பிட்டு சொல்கிறேங்க, வாங்க போய் என்ன ரசூலுல்லாட்ட கேவலப்படுத்திவிட்றாதங்க. நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க? போய் ரசூலுல்லாட்ட கேவலப்படுத்திடாதங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடாதங்க. ஒன்று ரசூலுல்லா அல்லது இன்னொரு ஆள் அப்படி தான் மட்டும்தான் வரணும். மிச்ச பேரை கூட்டிகிட்டு வந்தால் என்ன செய்கிறது, என்ன மான மரியாதை போயிடுமே என்ற மாதிரி மனைவி சொல்கிறாங்க. இவரும் போய் ரசூலுல்லாட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பசியோடு இருப்பீங்க யார் ரசூலுல்லா, வீட்டில் கொஞ்சம் ரொட்டியும் ஆட்டு சின்ன குட்டி ஒன்று அறுத்து சாப்பாடு வச்சிக்கிறேன், வந்து சாப்பிடுங்களம் அப்படின்னு. ரசூலுல்லா, யா அஹ்லல் ஹந்தக், ஹந்தக் வாசிகளே, இதோ சாப்பாட்டுக்கு வரட்டாம்னாங்க, இதோ சாப்பாட்டுக்கு வரட்டாம்னாங்க. சுபஹானல்லாஹ். இவர் என்ன செய்யன்னு தெரியாமல் வீட்டுக்கு போகிறார். போகிறவரை கூப்பிடுங்க, வாங்க வீட்டுக்கு போய் நான் வார வரைக்கும் பாத்திரத்தை இறக்க வேணாம், ரொட்டி சுட வேணாம்ண்டுங்க. சரி யார ரசூலுல்லா போனார். போன உடனே வைஃப்கிட்ட சொன்ன உடனே வைஃப் குழம்பிட்டாங்க. என்ன வேலை பார்த்தீங்க, நான் தானே சொல்லி அனுப்பினேன், முடிஞ்சு அப்படின்ட்டு வைஃப்கிட்ட பார் ரசூலுல்லா சொன்னார், ஒன்று செய்ய வேணாதான் அப்படியே வைக்கட்டாம்டார், சொன்னத்தை சொல்லிட்டேன் உனக்கிட்டார். ரசூலுல்லா வாராங்க, வைஃப் தூக்கி இந்த அறிக்கை யார சொல்லான்னு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ரசூலுல்லா அவ்வளவு பசியோட அந்த ரொட்டியை பார்த்து ரொட்டியில் துப்பினாங்க. ஒரு உமிழ் நீரை ரசூலுல்லா விட்டாங்க. ஆட்டை பார்த்து ஆட்டில் ஒரு உமிழ் நீர் சொட்ட ரசூலுல்லா விட்டுட்டு ரசூலுல்லா சொன்னாங்க, இன்னும் ஒரு ஆளை ரொட்டி நல்லா சுடுற ஒரு பெண்ணை கூப்பிடுங்கன்னாங்க. நல்லா ரொட்டி சுட தெரிஞ்ச ஒரு பெண்ணை கூப்பிடுங்கன்னாங்க. அடுப்பில் இருந்து கறியை இறக்காதங்கன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு வந்த அத்துணை சஹாபாக்களும் 10 10 10 10 10 10 பேராக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சுபஹானல்லாஹ். அவ்வளவு சாப்பாட்டையும் சாப்பிட்ட இதை பார்த்துட்டு இருந்த நபித்தோழர் கேட்குறாரு, எத்தனை பேர் அதை சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு. இந்த கொஞ்சம் போல மாவையும் இந்த ஒரு சின்னோரு ஆட்டுக்குட்டியை எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு. 1100 பேர்கள் அதை சாப்பிட்டார்களா? 1100 பேர்கள் அதை சாப்பிட்டார்கள். ரசூலுல்லா சஹாபாக்கள் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அந்த ரொட்டியை பார்த்தேன், ஒன்றுமே குறையாமல் இருந்தது. ஆட்டுக்கறி சட்டியை பார்த்தேன், அதுவும் குறையாமல் கொதித்து கொண்டே இருந்தது என்று சொல்லுகிற செய்தியை பார்க்கும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பசியை கொண்டு சோதிப்பான், கைவிட மாட்டான். பசியை கொண்டு சோதிப்பான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைவிட மாட்டான். ஏனென்றால் அந்த சோதனையில் ஒரு மனிதன் பொறுமையாக இருப்பது அல்லாஹ் நம்மளை நேசிப்பதற்கான ஒரு வழிவகை என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், பொருளாதாரத்தை குறைப்பதை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிப்பான், நமக்கு விருப்பமானவர்களை மரணிக்க செய்வதை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிப்பான். அந்த நேரத்திலெல்லாம் வபஸ்ஸிரி சாபிரின், அல்லாஹ் நம்மளை நேசிக்கணுமா, பொறுமை இருக்கணும். பொறுமை என்பது ரொம்ப கஷ்டம். அல்லாஹு தஆலா சொல்கிற நேரம் நல்லவர்களுடைய பண்பு, அவங்க எப்படிப்பட்டவங்கள் என்றால் கோபத்தை மிண்டு விழுங்குவார்கள். கோபத்தை மிண்டு விழுங்குறவன் தான் பொறுமையாளியாக இருப்பான். எல்லாத்தையும் பேசிட்டு நான் கை வைக்கல பொறுமையாக இருந்தேன்னு சொல்கிறவன் பொறுமையாளி அல்ல. வார வார்த்தையையும் திண்டு புழுங்கிட்டு அமைதியாக இருக்கிறவன் தான் பொறுமைசாலி. நம்ம பொறுமைக்கு என்ன வரை விளக்கணும்னா அடிக்கல, மற்ற எல்லாம் செஞ்சு, அதான் பொறுமை. நம்மளோட பொறுமை என்னென்னா வாயால் பேச வேண்டியது அவ்வளவுத்தையும் பேசி முடிஞ்சு என்ன செய்ய அல்லாஹ்வுடைய உதவியால் நான் சபுராக இருந்துட்டேன்னு சொல்கிறான். இது சபுரா, இது சபுர் அல்ல, விளைச்சாரு. இது பொறுமை அல்ல, இதுதான் கோபத்துடைய உச்சகட்டம். பொறுமை என்பது
அந்த வார்த்தையை கூட என்ன செய்யணும், மிண்டு விழுங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் என்ன செய்கிறான், எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவார். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் துயரம் வந்தால் சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளவுதான். அடுத்தது அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய இன்னும் ஒரு சாரார் முக்ஸித்தீன். முக்ஸித்தீன் என்பது நீதமானவர்கள், நேர்மையானவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், விரும்புகிறான். சூரத்துல் மாஇதா 42வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த் வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். சூரத்துல் மாஇதா 8வது வசனம். உங்களுக்கு ஒரு சாரார் அநியாயம் செய்தார்கள் என்பதற்காக, உங்களோட கையில பலம் ஆட்சி அதிகாரம் வந்ததற்காக வேண்டி அவங்க அநியாயம் செய்ததற்காக நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம், நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் என்ன செய்கிறான், சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். யார் நீதமாக நடக்கிறாங்களோ, இது நிர்வாகிகள் உட்பட எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரு இடம்தான் இது. இந்த நோன்பு காலங்கள், சதக்காவுடைய நேரங்கள், ஜக்காத்துடைய நேரங்கள், தர்மத்துடைய நேரங்களில் நீதம் நியாயம் இல்லாமல் நடப்பது என்பது நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். பதவிகள் செய்து சமூக பணிகள் செய்து நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய ஒரு பாவம் தான் இந்த பாவம். இன்னல் முக்ஸித்தீன இன்தல்லாஹி அலா மனாபிர மின் நூர். நாள மறுமையில் நீதம் செலுத்தியவர்கள், நீதமாக நடந்தவர்கள் அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்தில் முத்தான வெளிச்சமுள்ள அந்த மேடைகளில் என்ன செய்வார்கள், அவர்கள் அல்லாஹுடைய வலது பக்கமாக அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். இறையச்சம் உள்ளவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். சூரத்துல் ஆல இம்ரான் 76வது வசனம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்ற போது, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ். அவர்கள் ஈமான் கொண்டு, அவர்கள் அந்த கிராமத்தில் அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹுவை ஏற்றிருந்தால், பயந்திருந்தால், லஃபத்தஹனா அலைஹிம் பரக்காத்தி மினஸ்ஸமா, அவர்களுக்காக வானத்துடைய வாசல்களை நாம் திறந்திருப்போம். அவங்க ஈமான் கொண்டு அல்லாஹுவை இந்த உலகத்தில் ஏற்று நடந்திருந்தால், அவர்களுக்காக நாம் வானத்துடைய பரக்கத்துடைய வாசல்களை நாம் திறந்திருப்போம். வலாக்கின் கஸ்ஸபு, அவர்கள் பொய்ப்பித்தார்கள். ஃபஅഖத்னாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த பொய்ப்பித்த காரணத்தினால் அவர்களை நாங்கள் பிடித்தோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் முத்தகீன்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறார். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக நாளை மறுமையில் முத்தகீன்கள் தான் செய்வாங்க, வெற்றி பெற்றவர்களாக இருப்பாங்க. நிச்சயமாக முத்தகீன்களுக்கு தான் சுவர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. முத்தகீன்கள் தான் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள், முத்தகீன்கள் தான் தௌபா செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ யஜ்ரி அல் முத்தஸத்திகீன். அடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்தஸத்திகீன் என்று சொல்றார். முத்தஸத்திகீன் என்பது உண்மையாளர்கள். உண்மையாளர், முத்தஸத்திகீன் என்பது தர்மம் கொடுக்கக்கூடியவர். அதர்மம் எப்போ பார்த்தாலும் தங்கள் கையில் இருந்த எல்லா காரியங்களையும் அல்லாஹுக்காக வேண்டி தர்மம் கொடுக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடியவர்கள் என்று சொல்றார். தர்மத்தை பற்றி நமக்கு ஏராளமாக தெரியும். சஹாபாக்கள் கொடுத்த தர்மம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தர்மம் தெரியும். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் மௌத்தாகிற நேரமே கண்ட சொத்து சுகம் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு தான் என்ன செஞ்சாங்க, மூத்தாயினாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு அதுல இருந்து என்ன செய்யும், ஒரு பகுதி தான் பைத்துல் மால்ல இருந்து. நம்ம நினைக்க கூட ரசூலுல்லாஹ்க்கு எந்த சொத்தும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயினாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் கண்ட ஆடையும் ஆயுதமும் யூதர்கிட்ட அடகு இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் கிட்ட சொத்து இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு மதீனாவில் பிரதானமான 3 சொத்துக்கள் இருந்துச்சு. ஒன்று ஃபதக் என்று சொல்கிற தோட்டம், அடுத்தது ஹந்தக் என்று சொல்கிற தோட்டம், அடுத்தது பனு நதீர் என்று சொல்கிற 3 பிரதானமான சொத்துக்கு ரசூலுல்லாஹ் சொந்தக்காரர்களாக இருந்தாங்க. அதில் இருந்து வரும் ரசூலுல்லாஹ் வருமானம். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்த, இவ்வளவு பிள்ளைகள், இவ்வளவு மனைவி, வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ எல்லாத்தையும் தர்மம் கேட்டா ரசூலுல்லாஹ் வாழ்ந்த இல்லை. ரசூலுல்லாஹ் புதுதுதான் வாழ்ந்தது. எடுத்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யும், வாழவில்லை என்பது நாங்கள் பார்க்கணும். ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு உமர்ல ஒன்று இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் ஹதியா கொடுக்குற பழக்கம், தர்மம் கொடுக்கிறது, ஹதியா கொடுக்கிறது, கிஃப்ட் கொடுக்குற ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் புகார்ல பதிவு செய்யப்பட்டது. அப்போ இப்னு உமர்ல அவங்க ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். அவர் ஏன்னா யாரும் இல்லை, இன்னை விட ஏழைக்கு பார்த்து கொடுங்க அப்படின்னு நம்ம தான் கொடுத்தா ஒப்பற்ற நீட்டிக்கிட்டே நிற்கிற பழக்கம் நம்ம. அவங்க ஏன்னா என்னை விட யாராவது ஏழைக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க எடுத்துக்கங்க, நீங்க எதிர்பார்க்காம உங்களுக்கு கிடைச்சா நீங்க எடுத்துக்கீங்க, நாங்கள் அப்ப வாங்கிடுங்க. அப்புறம் சொல்லுங்க, நீங்க எதிர்பார்க்காமல் உங்க மனசு அதை பின்தொடர்ந்து போகாமலும் இருக்கிற காலமெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம வாங்கிட்டு 5000 ரூபாய் வச்சுக்கா, நான் ஒரு 5000 ரூபாய் எதிர்பார்க்க இந்த மனுஷன் தருவாங்க, அதான் போனோம், எவ்வளவு சொத்தை வச்சு இப்படி வச்சுக்காக எதிர்பார்க்க கிடைச்சால் வாங்கிக் கொள்வது, கிடைக்கலன்னா பின்னால
போட்டு அலைய விடுறது. வாராரு ஆதியார் மாஷா அல்லாஹ் சலாம் சொன்னால் ஏதாவது கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதைத்தான் ரசூல் செய்கிறாங்க. ஏனாமிட்டாங்க ரசூலுடைய வாழ்க்கையில் தர்மம் இருந்துச்சு. சேர்த்து புலவர் பிடிச்சு முறுக்கி கேட்டாங்க, சஹாபாக்கள் கொடுத்தாங்க, மரண தரத்தில் கொடுத்தாங்க. பாபு சதக்கா என்று சொல்லுகிற வாசல்கள் சுவர்க்கத்தில் இருக்குது. அல்லாஹு தஆலாவை நெருங்க வேண்டுமாக இருந்தால் தர்மம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்குது. அடுத்தது நன்றி உள்ளவர்களாக ஒமன் சக்கரஃப இன்னமா யஷ்குரு நஃப்ஸி, யார் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனக்கு தானே நினைச்சுக்கிறான், நன்றி செலுத்துகிறான். நன்றி செலுத்துதல் என்பது மூமினுடைய பண்பு. கட்டாயம் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். வஷ்குருலி வலா தக்ஃபுரு, நீங்கள் நன்றி செலுத்துங்கள், என்ன செய்யாதுங்க நிராகரிச்சிடாதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரலாற்று செய்தி, நமக்கு தெரிந்த ஒரு செய்தி. ஒரு தடவை ரசூலுல்லாஹும் ஆயிஷா நாயும் தூங்குறாங்க, இரவு நேரம். அந்த நேரத்தில் ஆயிஷா நாயை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தர்னி அத்த அப்பதி லைலத்த லிரப்பி, இந்த நேரத்தில் என் ரப்பை நான் வணங்கணும், எனக்கு கொஞ்சம் உரிய ஆயிஷா அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னி யுஹிப்புக குர்பக், இந்த நேரம் உங்களை நெருங்கி உங்களோட இருக்கிறதா எனக்கு சந்தோஷம், என்றாலும் நீங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று கேட்டதுனால நான் என்ன செய்தேன், நான் விட்டுத்தாரேன், நீங்கள் போங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் எழும்பினாங்க, உது செய்கிற இடத்துக்கு போனாங்க, உது செய்தாங்க, தொழுகிற இடத்துக்கு வந்தாங்க, தக்பீரை கட்டினாங்க, பக்கா அழுதாங்க. அப்படி ஒரு அழுதாங்க. ரசூலுல்லாஹ் அழுகையை ஆயிஷானை பார்த்தாங்க. ரசூலுடைய கண்களில் இருந்து குளமாக நீர் என்ன செஞ்சு வடிஞ்சு ஒடுகிச்சு, நெஞ்செல்லாம் நீர் பரவிச்சு, சுஜூத் செய்கிற இடமெல்லாம் தண்ணீராக மாறிப்போச்சு. யோசிச்சு பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், கணவன் மனைவியாக இல்லறத்தில் இருக்கிற நேரம் அதை மறந்துட்டு அல்லாஹ்வை வணங்குறதுக்கு எழும்பி, அதுவும் எழுப்பி உது செஞ்சுட்டு மனைவியை விட்டுட்டு அல்லாஹ்வை நினச்சி அழுகிறண்டா அதுக்கு சுப்ஹானல்லாஹ், அதுக்கு அந்த உள்ளம்தான் நிகர், வேறு எதுவுமே இல்லை. அப்படி அழுகிறாங்க. அந்த அழுகையை பார்த்துட்டு ஆயிஷா நாயை கேட்குறாங்க, லிம தபுக்கி, ஏன் யார ரசூலுல்லாஹ் அழுகிறீங்க? பிலால் ராவும் வந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க, ஏன் யார ரசூலுல்லாஹ் அழுகிறீங்க? வக்கது கஃபரல்லாஹு லக மா தகத்தம வ மா தஅக்கர், முந்திய பிந்திய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிற நேரம் கால் கடுக்க நின்று வணங்குறீங்களே, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னது, அஃபலா அன்னகுன அபுதன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? எதிர்வார ரமதானுடைய காலம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற காலம். அது மட்டுமல்ல, இன்றையிலிருந்து என்ன செய்யலாம், நம்ம நன்றி செலுத்தலாம். நம்மளோட வாழ்க்கையில் நன்றி என்பது மிக பிரதானமான ஒன்று என்பதை நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு சொல்லப்படுகிற முத்தான வார்த்தைகளில் இதுவும் ஒன்று என்பதை என்ன செய்யாதுங்க, மறந்துடாதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை முஸ்லிமில் 5272வது செய்தி, ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ மின் இந்தியா புக்ரத்தன் ஹீன ஸல்ல சுபஹ், ரசூலுல்லாஹ் சுபஹுக்கு பிறகு அதிகாலையுடைய நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கிட்ட இருந்து போனாங்க. போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் போய் திரும்ப என்ன செய்கிறாங்க, வாராங்க. எப்போ வாராங்கன்றால் தும்ம ரஜா பஅத அன் அதுஹா வஹிய ஜாலிசா, ரசூலுல்லாஹ் போக்குள்ள நான் தொழுகிற விரிப்பில் இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா சுபஹுக்கு பிறகு போனவங்க லுஹாவுக்கு பிறகு, லுஹாவுடைய நேரத்துக்கு பிறகு திரும்ப வாராங்க. ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, நான் போனத்தில் இருந்து இந்த இடத்துல தானே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவள் சொன்னால், ஆமாம் யார் ரசூலுல்லாஹ், நான் அந்த இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ இந்த நேரத்தில் இருந்துட்டு இவ்வளவு நேரமும் நீ அல்லாஹ்வை புகழ்ந்து என்ன 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 திக்ரெல்லாம் நீ செய்தாயோ, அந்த திக்ர் எல்லாத்தையும் மிகைக்கக்கூடிய ஒரு 3 வார்த்தையை நான் உனக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்டாங்க. என்ன யார் ரசூலுல்லாஹ் அந்த 3 வார்த்தை அப்படின்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வர்தா நஃப்ஸிஹி வஸினத அர்ஸிஹி, இந்த வார்த்தையை சொன்னால் இன்றைக்கெல்லாம் நீ இருந்து கொண்டு செய்த அமலை விட இந்த அமல்தான் முந்தி இருக்கும் என்னங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வர்தா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி, இந்த வார்த்தை இன்றைக்கெல்லாம் இந்த இடத்தில் இருந்து கொண்டு செய்த அமல்களை விட இதுதான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அமல் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நல்ல இபாதத்துக்களை செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் ஆக்குவானாக என்ற அந்த இனிய பிரார்த்தனையோடு இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இன்ஷா அல்லாஹ் இதை சொல்லக்கூடிய ஆக்கள் ஒரு ஆள் இதை ஃபுல்லாக சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வார முறை உங்களுக்கான ஒரு நல்ல பெருமதியான ஒரு கிஃப்ட் வந்து தரப்படும். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு 9 பேரை சொன்னேன். நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, சார்.
அதை 9 பேரை ஒரு ஆள் சொல்லுவோம். ஃபஸ்ட் அவங்களுக்கு தான் கிஃப்ட், மற்றது ஒவ்வொன்றாண்டா செல்வோம். என்ற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உண்டு. நம்ம சில நேரம் ரசூலாவுடைய வரலாறு, சஹாபாக்குடைய வரலாறு, வகையை பற்றி பேசுகிற நேரம் இந்த டீ கொடுக்குறத, பிளேண்டி கொடுக்குறத ஒரு 10 நிமிஷம் பின்னுக்கு போட்டால் என்ன என்ற மனசில் உள்ள ஒரு ஆதம். நம்ம சில நேரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் நம்ம வறுமையை பற்றி, ரசூலோட உணவு இல்லாத வரலாறை பற்றி சொல்லக்குள்ள நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சும்மா யோசிங்க, ஒரு ரிக்வெஸ்ட்டு தான், நிர்வாகம் முடிவு செய்யுங்க. நம்ம எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து முடிச்சுட்டு என்ன செய்யணும், அதுக்கப்புறம் எல்லாரும் இருந்து சந்தோஷமாக குடிச்சிட்டு சாப்பிட்டு போனால் அது நல்லம் இல்லையா? நம்ம வஹிதானேனே, அல்லாட வஹிதானே, அதை கொஞ்சம் நம்ம அப்படி ஒன்று எடுத்தால் நல்லமுன்னு நான் என்ன செய்யறேன், ஆசைப்பட்றேன். ரைட், 9 பேர்களை சொன்னேன்.